அண்மையில் தெலோக் இன்தான் ஜலான் சுங்கை நிபோங் இடைநிலைப் பள்ளியில் 43 மாணவர்கள் உணவு நச்சால் பாதிக்கப்பட்டதற்கு நாசி கோரெங் தொம்யாம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக பேராக் மாநில மனிதவளம் சுகாதாரம் இந்திய சமூக விவகாரங்களின் ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார். சம்பவத்திற்கு முந்தைய நாள் பள்ளி உணவகத்தால் வழங்கப்பட்ட தொம்யாம் நாசி கோரெங்கை உட்கொண்டதில் மாணவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தற்போது சீராக இருந்தாலும் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள ஹீலேர் பேராக் மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியிடப்பட்டது. அந்த அலுவலகத்தின் ஆய்வு முடிவுகளின்படி பள்ளி சிற்றுண்டி சாலையின் தூய்மையின் அளவு திருப்திகரமாக இல்லை என்பதும் பள்ளி உணவகத்தை 4 நாட்களுக்கு மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சிவனேசன் கூறினார். இதற்கிடையில் பேராக் மாநில சுகாதாரத்துறை நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து மாணவர்களின் ஆரோக்கியமும் பள்ளிகளில் உணவு பாதுகாப்பும் எப்போதும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் என்று அவர் உறுதியளித்தார்.